குளத்தூர் ராமச்சந்திராபுரம் கிராமத்தில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் குளத்தூர் பஞ்சாயத்தில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் குளத்தூரில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் சிறப்பாக வந்து கலந்து கொண்டார்கள். அதில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் மிகவும் முக்கியமான தீர்மானமாக குளத்தூர் ஊராட்சியில் ராமச்சந்திராபுரம் கிராமம், இங்கு சுமார் ஒரு 300 குடும்பம் பட்டியலின பழங்குடி வகுப்பை சார்ந்தவர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த மக்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ரேஷன், உணவு, அரிசி பொருள், மண்ணெண்ணெய் எதுவுமே வழங்காம நமது குளத்தூர் கூட்டுறவு சொசைட்டி, குளத்தூருடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டியிலிருந்து எந்த ஒரு பொருளுமே வழங்கப்படவில்லை. எனவே அந்த கூட்டுறவு உணவுப் பொருட்களை இன்றைய தினம் நாம் கோரிக்கை வச்சு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதை நமது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு புதிதாக மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏகப்பட்ட பணிகளை சிறப்பாக உடனுக்குடன் செய்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை உடனுக்குடன் தீர்த்து வைக்கிறார்கள். அவர்களிடமும் நான் இப்போது கோரிக்கை நாம் வைத்திருக்கிறோம். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைவேற்றுவதாக தகவல் கொடுத்திருக்கிறார்கள், உறுதி தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக கடந்த ஆண்டு பாரத பிரதமருடைய திட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. அதில் இந்த ராமச்சந்திராபுரம் கிராமத்து மக்கள் வந்து குடிநீருக்காக 300 பேர் பணம் கட்டியிருந்தார்கள். அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு தரவில்லை. அதை இன்றைய தினம் நாம் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என்று தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதை நமது விளாத்திகுளத்தினுடைய வட்டார வளர்ச்சி அதிகாரி BDO அவர்களுடைய கவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் உடனடியாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாம் அவர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எதிர்காலத்திலே இந்த குளத்தூரில் ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையுடைய பணியாளர்கள் இந்த ராமச்சந்திராபுரம் கிராமத்தை வந்து ஒவ்வொரு வாரமோ அல்லது மாதமோ இதுவரை கடந்த 4 மாதம் ஆய்வு செய்யப்படவில்லை. அதை உடனடியாக சிறப்பாக அவர்கள் ஆய்வு செய்ய இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்து ராமச்சந்திராபுரத்தில் வந்து வார்காலு, சாலை வசதி அனைத்துமே நம்ம இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் பணம் தரும். அந்த பணத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பங்கு தொகை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பங்கு தொகை, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு பங்கு தொகை என்று மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் அரசாங்கம் ஒரு பஞ்சாயத்துக்கு பணத்தை ஒதுக்கும். அந்த அடிப்படையில இந்த ஊர்ல 300 குடும்பம் இருக்குன்னா இவங்களுக்குள்ள பணம் கட்டாயம் இந்த ஊராட்சியினுடைய பொது நிதிக்கு வரும். அந்த பணத்தை அவர்கள் சரியாக இந்த மக்களுக்கு செலவழித்து இந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை உடனடியாக செய்து கொடுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மற்றும் இன்றைய கூட்டம் மிகவும் சிறப்பாக நடந்தது. ஊராட்சியினுடைய செயலாளர் தலைமையிலும் இங்கு வந்திருந்த வட்டார வளர்ச்சி அதிகாரியினுடைய ஓவர்சல் அவர்களும் மற்றும் நமது குளத்தூருடைய காவல்துறை அதிகாரிகளும் சிறப்பாக வந்து கலந்து கொண்டார்கள். குளத்தூர் ஆரம்ப சுகாதார மருத்துவமனை டாக்டர் வந்து கலந்து கொண்டார்கள். அவர் அனைவருக்கும் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தின் சார்பாக நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அவ்வளவுதானே. கையெழுத்து போட்டு எல்லாரும் போங்க. அடுத்து வந்து சாந்திரா என்ன கூப்பிடுங்க.